வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் வாழ்வில் என் குரு பகுதி 2. ஸோ இந்த பாடலுடைய இதுதான் என்னுடைய 2வது மாற்றம். அதாவது எடுத்தோடனே என்ன சொன்னேன்னா, இறப்பு, அதாவது இறப்பை பற்றி வழி இல்லாமல் இறப்பது எப்படி அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்த நான் வந்து 2வது மாற்றம் இல்லை, முதல் மாற்றமே வாழணுங்கிற ஆசை வந்தது அப்படின்னு சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, காயகல்பம் மட்டும்தான் எடுத்திருந்தேன் 9th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் நான் திருப்பி 10 இயர்ஸ் கழித்து வரும்போது காயகல்பம், மெடிடேஷன், எக்ஸசைஸ் எல்லாமே எடுத்தேன். திருப்பியும் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. திருப்பி ஒரு 10 இயர்ஸ். ஸோ அடுத்து வரும்போது எப்படி இருப்போம், யூஸ்வலாக வந்து ஒரு குழந்தை வந்து அம்மாவை விட்டு காணாமல் போயிடுது. அதாவது சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து அது அம்மாவை விட்டுட்டு, அம்மாவை மறந்துட்டு நிறையா வேடிக்கை பார்த்துக்கிட்டே அது காணாமல் போயிடுது. திடீர்னு வந்து அதுக்கு ஒரு பயம் வரும்போது அம்மா எங்கே அப்படின்ட்டு அம்மாவை தேடி அப்போ வந்து அழுகுது அந்த குழந்தை. அப்போ அம்மா கிடச்சா அது எப்படி பிடிச்சிக்கும், அம்மாவை காலை அப்படி கட்டி பிடிச்சிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆன்மா வந்து நான் வந்து 2 தடவை நான் குருவை அடைஞ்சு 3வது தடவை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தடவை நான் விடவே கூடாது அப்படின்னு இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் என் மனசில் வந்து இருந்தது. ஸோ அந்த தடவை வந்து ஏன்னா அந்த பயத்துக்கு அங்கே தான் தீர்வு இருக்குது, குருக்கிட்ட தான் தீர்வு இருக்குது இல்லையா. வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டுபவர் குரு. ஸோ இந்த நம்ம நிறையா கல்வி நிறையா படிக்கிறோம், அதெல்லாமே தொழிற்கல்வியாக போகுது. ஆனால் வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறத கொடுக்குறவங்க தான் குரு. ஸோ இதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா அப்படின்னு கேட்டால் மகரிஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடலும் மனமும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண் பெண் ஏதாவது தகுதி இருக்கா, பொருளாதாரம் நிறையா வேணுமா, கிடையவே கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நிறைய படிச்சிருக்கணுமா, இல்லவே இல்லை. இங்கே வந்தால் இங்கே தெரிஞ்சுக்கிறது வந்து நாம் இந்த சமுதாயத்தில் நாம் கற்றுக்கிட்டது படித்ததெல்லாம் விட இதுதான் சிறப்பான கல்வி. இது இல்லைன்னா எந்த கல்வியுமே நம்ம கற்றுக்கிட்ட கல்வி எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். ஸோ வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு அப்படி இருக்கும்போது வாழணுங்கிற ஆசையை வந்து மகரிஷி வந்து உண்டு பண்ணாங்க, குரு வந்து உண்டு பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருக பற்றுவது. ஸோ இப்போ இதுதான் வந்து திருக்குறளில் சொல்கிறாங்க இல்லையா, பற்றுக பற்றற்றாந்தாள், மற்ற பற்றை விடுவதற்கு, இந்த உலகத்தில் உள்ள பற்றை விடுவதற்கு. ஏன்னா உலகத்தில் எது மேலே பற்று வச்சாலும், கணவன் மனைவி மேலாகட்டும், அம்மா அப்பா மேலாகட்டும், குழந்தைகள் மேலாகட்டும், இந்த பொருட்கள் மேலாகட்டும், நீங்கள் எதில் வச்சாலுமே அந்த பற்று வந்து நிலையானதாக இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஒரு நாள் நம்மளும் போக தான் போகிறோம், எல்லாமே நம்மளை விட்டு போக தான் போகுது. அப்படிங்கும்போது அந்த பற்று வந்து நமக்கு அதுதான் தடுமாற்றத்தை கொடுக்குது. அது வந்து அந்த பற்றை விடுவதற்கு பற்றை விட்டவர்கள் தாளை பணிய வேண்டும், இறைவனை பிடிக்க வேண்டும். அப்போ இறைவனை நம்ம டைரெக்டாக அடைய முடியாது. ஏன்னா நம்மளுடைய பதிவுகள் வந்து அவ்வளோ நமக்கு இருக்குது, களங்கங்கள் இருக்குது. அந்த களங்கத்தை களைந்து தூய்மையாக ஒரு குரு அப்படிங்கிறவர் வாழ்ந்து காட்டுகிறவர், அவர் சொன்னபடியே வாழ்ந்து காட்டுகிறவர் தான் குரு அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு குருவை பற்றியது. ஸோ இப்போ இந்த உலக பற்றை விட்டு அந்த குருவை வந்து 3வது தடவை கிடச்சும் போது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த தடவை வரும்போது டைரெக்டாக வந்து டிப்ளமோ போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதனால் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். குருவின் வடிவாக இருந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு 3வது தடவை வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கவலை, இந்த பாட்டில் பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த பற்று அப்படிங்கிறதே வந்து அருகுண சீரமைப்பு அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு கர்ணனுடைய கவச குண்டலத்தை வந்து கேட்குறாரு இல்லையா கிருஷ்ணர். வந்து கடைசியாக என்னத்தை கேட்குறாருன்னா, கவச குண்டலத்தோடைய பிறந்தவர் கர்ணர். அவர் உடம்புலேருந்து அந்த உதிரம் சொட்ட சொட்ட அவர் வந்து அதை பிச்சு கொடுக்குறாரு கர்ணன் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் ஆக்சுவலாக நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய குணங்கள் அப்படி நம்மளுடைய எப்படி கர்ணனுக்கு வந்து அந்த கவச குண்டலம் ஒட்டி பிறந்ததோ, அது நம்மளுடைய குணங்கள் வந்து நம்மளோட ஒட்டிட்டு பிறந்தது. அதனால தான் நமக்கு அது அறுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது கஷ்டமாக தோணுது. அது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய ஒட்டிட்டு பிறந்த குணத்தை திடீர்னு விடணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் அப்படியே பழகிட்டோம். ஏன்னா சினம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து விலங்கின பதிவு அப்படின்னு மகரிஷி வந்து சொல்கிறாங்க. ஸோ விலங்கினங்கள்லேருந்து தான் நம்ம வந்தோம், குரங்கிலேருந்து வந்தவன் மனிதன். அதுக்கு முன்னாடி பல விலங்கினங்கள்டேருந்து அப்படியே அந்த பதிவாக வந்தது தான் இந்த சினம். சினம் வந்து தன்னையும் கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னையே கொல்லும் முதல்ல, அதுக்கப்புறம் சுற்றி இருக்க நல்ல நட்பு நல்ல உறவுகளையும் நம்மளை விட்டு பிரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சீசா மாதிரி இருக்கிறோம். அதாவது இந்த சீசா அப்படிங்கிறது மேலே போகும்போது சினம், கீழே வரும்போது கவலை. அந்த கவலை சினம் அது ரெண்டுமே வந்து நம்ம கூட ஒட்டிட்டு வந்தது. அதனால நாம் வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், ஏதாவது ஒரு படித்து குழந்தை மார்க் எடுக்கலைன்னா கூட உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக கவலைப்படக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, சினம், கவலை, அச்சம் இதெல்லாம் வந்து மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். தினம் சிறிது நேரம் இதுக்கென்று ஒதுக்கி இந்த சினமும் கவலையும் என்னிடத்தில் எந்த நிலையிலும் எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறுங்கள், உறுதியாக வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சினம், கவலை ரெண்டுமே வந்து நம்ம மனசை அலக்கழித்து மேலேயும் கீழேயுமா அல்லாடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே இல்லாமல் மிடில் அந்த சீசா வந்து நடுவில் வரும்போது எது அப்படின்னா அமைதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது தெளிவு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாதை தெரியும், பாதை தெரிந்த பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் பாதை தெரியும். ஸோ அப்போ அது மாதிரி நம்ம ஐயா கூட ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஸ்பீச்சில் சொல்லுவாங்க, சித்தர் பாடலில் தேடுறத விட சினிமா பாடலில் தேடுங்க, நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இந்த தத்துவ பாடலெல்லாம் வந்து நான் ஒரு காலத்தில் நான் ரசித்ததே இல்லை. எங்கள் கணவர் தான் வந்து தத்துவ பாடல் கேட்பாங்க. நான் வந்து ஐயோ இதெல்லாம் போய் யார் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த 80s இதில் இருந்ததுனால அந்த மாதிரி பாடல்கள் தான் எனக்கு பிடிக்கும், மெலோடி சாங்ஸு. பட் இது மாதிரி தத்துவ பாடல்கள்லாம் பிடிக்காது. ஆனால் குருக்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து தத்துவ பாடல்களை அவ்வளோ ரசித்து கேட்க ஆரம்பித்தேன். எவ்வளோ நல்ல வார்த்தைகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் புதுசாக வர பாடல்களில் கூட நிறைய நல்ல வரிகள் இருக்குது. அந்த வரிகளை நம்ம வந்து உணரணும், எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ குரு அப்படிங்கிறவங்க வந்து நமக்குள்ளே இருந்து உயிர்கலப்பாக தவம் எடுத்துக்கும் போது உயிர்கலப்பாக இருக்கிறாங்க. அந்த தவத்தை எடுப்பதற்கு வந்து எந்த விதமான தகுதியும் தேவையில்லை, உடலும் மனமும் இருந்தால் போதும். டெய்லி ஒரு 20 நிமிஷம் தவம் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையவே மாற்றும். அதில் மாறினவ தான் நான். அதனால தான் இந்த அனுபவத்தை வந்து பலரோட பகிர்ந்துக்கணும். இது பலருக்கும், என்னை மாதிரி இருக்க பலருக்கும் இது உபயோகப்படும். ஏன்னா நம்ம வந்து அழுகிறதுக்காகவோ இல்லை கோவப்பட்டு நம்ம வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறது நமக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நாடு என்ன செய்தது நமக்கு அப்படின்னு பார்க்குறத விட நம்ம என்ன செய்கிறோம் இந்த நாட்டுக்கு. நிறைய குறை சொல்கிறோம், இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா நம்மளால் செய்ய முடியுன்றது தான் குரு. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீங்கள் சொன்னாலே அதுவே ஒரு பெரிய தொண்டு. அதை விடவும் நீங்கள் சொல்ல சொல்ல தவம் செய்ய செய்ய என்னென்னலாம் உங்களோட செய்ய முடியும்னு காட்டுறாங்க. இது வந்து இந்த வானமே எல்லை அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்துருப்போம். ஒரு 5 பேர் வந்து இளைஞர்கள் அவங்களோட வாழ்க்கையில் சோதனைகள் அனுபவித்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு வரவங்க. கடைசியாக ஒரு ஊனமுற்றவர், அவர் வந்து பலருடைய வாழ்க்கையை வந்து பல குழந்தைகளுக்கு, ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அவர் வாழ்க்கையை கொடுத்துட்ருக்கிறத பார்த்து அவங்க வந்து மாறுவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறவங்களுமே வந்து பிறருக்காக வாழ்தல் தான் இந்த வாழ்க்கையே. அந்த பிறருக்கு உதவி செஞ்சால் அதில் அவங்க மகிழ்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படிங்கிறத வந்து உணர வச்சாங்க. ஸோ உன்னால் முடியும், என்னால் எதுவுமே முடியாது, நான் ஏன் இருக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்கும் போது அந்த பெயின் ஃபார் டெத் அது மட்டும்தான் என்னை வந்து இந்த ஸ்டாப் பண்ணி வச்சுருந்து. அது ஏதோ ஒரு பதிவு, இது ஒரு புண்ணிய பதிவு. அதனால் இந்த மாதிரி ஒரு குரு கிடச்சி, அதுவும் வந்து 3ஆவது தடவையாக கிடைக்கும்போது இன்னுமே உறுதியாக குருவை வந்து பற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து கவலை அப்படிங்கிறதுல சினம் அப்படிங்கிற ரெண்டத்துலேயுமே வந்து வீணடிக்காமல் சிறப்பாக எப்படி வாழலாம் அப்படின்னா காயகல்பம் அப்படிங்கிற ஒன்று எடுத்தாலே போதும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு காயகல்பம் தான் எடுத்திருந்தேன். அதான் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, காயகல்பத்தை இந்த உலகம் முழுசுக்கும் கொண்டு போய் சேர்த்தாலே. காயகல்பம் என்பது ஒரு 5 நிமிஷம் காலையில், ஒரு 3 நிமிஷம் ஈவினிங், ஒரு 3 நிமிஷம் பயிற்சி, அதுக்கு ஒரு 3 மணி நேரம் அந்த ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும். அவ்வளோ விளக்கங்கள் அதில் இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து வேல்யூவே சொல்ல முடியாது, அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. நோய்களை வந்து தவிர்க்க முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். எப்பயுமே நோய் வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணுறதை விட வந்த நோய்களையுமே சாதாரணமாக ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது க்யூர் பண்ண முடியுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குது. நல்ல 2 பேரும் கணவன் மனைவி காயகல்பம் செய்யும்போது ஞான குழந்தை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நோயை வந்து தடுப்பது, ஜெனட்டிக்கலாக வர நோயை தடுக்க முடியுது. முதுமையை தள்ளி போடுதல். நம்ம எவ்வளோ வயசானாலும் முதுமைங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து எனர்ஜெட்டிக்காக மகரிஷி வந்து 96 வயசு வரைக்கும் வாழ்ந்து இவ்வளோ விஷயங்கள் உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை விளக்கம்லாம் படித்தோன்னா நாம் வந்து அதில் கொஞ்சம் ஒரு கடுகளவாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற, நம்ம செய்ய முடியுமான்னு தெரியல, ஆனால் செய்யணுங்கிற ஆசையை வந்து கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன் என்னோடய ஃபஸ்ட்டு மாற்றம். வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை, இதை விட வேறு என்ன வேணும், அப்படி ஒரு ஆசையை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த மாற்றம் வந்து இட்ஸ் நாட் லைக் உடனே நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆக முடியாது.
ஏன்னா பல வருஷங்களாக வந்த பதிவு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடுகளவு தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். அதனால தான் நான் சொன்னேன் 13 இயர்ஸ், லாஸ்ட் 13-14 இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது வாழணும், அவ்வளோதான், அந்த ஆசை வந்திருக்கு. ஸோ அப்படி ஒன்று ஒன்றா வந்து கொண்டு போகலாம். இதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு. எல்லா தயக்கத்தையும் உடச்சி இன்றைக்கி வந்து நான் ஓகே பண்ணிடலாம், இனிமேல் வந்து என்ன முடியுமோ நம்ம கொடுக்கலாம், நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்தே நான் வந்து எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது, பயம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா தெனாலி படத்தில் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி வரிசையாக லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பயங்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எல்லா பயங்களையும் தாண்டி எல்லா பயங்களையும் மீறி என்னை செயல் செய்ய வைக்கிறதே வந்து குரு தான். உயிர் கலப்பாக நமக்குள்ளே இருந்து செய்ய வைக்கிறாங்க. அப்போ ஒரு தவம் பண்ணும்போது ஒரு மனிதன் வந்து ஒரு முட்டாள் கூட அறிவாளி ஆகிறான் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாங்க. ஸோ வந்து தூங்கினா அதே ஒரு அறிவாளி கூட முட்டாள் ஆகி விடுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து தவம் வந்து அவ்வளோ ரொம்ப சிறப்பானது. இந்த அந்த அருகுண சீரமைப்பு சொன்னோம் இல்லையா, அந்த கர்ணன் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் நம்ம குணத்தை எடுத்து கொடுக்கறது. அதை வந்து கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நம்ம பயிற்சி பண்ண அது நமக்கு வழியே தெரியாமல் நம்மளை வந்து ஒரு ஆப்ரேஷன் எப்படி டாக்டர் பண்ணுறாங்க அனஸ்தீஷியா கொடுத்துட்டு, அதே மாதிரி தான் நம்மளை வந்து குரு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தூய்மையாகிறோம். வந்ததே இந்த பதிவுகளை கழிச்சிட்டு போக தான். நம்ம கண்டிப்பாக தெரியும் எந்த பெற்றோருடைய பதிவு நம்மளுக்கு பிறவி தொடராக வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்களான்னு பேரண்ட்ஸ் பார்க்குறதோட இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு குழந்தைங்க நல்லா கவனித்து பார்க்குறாங்க. அதனால வந்து எந்த தொடர் நமக்கு வந்ததுன்னு நம்மளால் நல்லா உணர முடியும். அந்த தொடரை சரி பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. அதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது தான் வந்து மெடிடேஷன். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ வந்து ஒரு மனிதனின் கதை அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரி அவங்களுடைய நாவல் வந்து தொடராக வந்தது. அப்போ 80s டைமில் வந்தது. ரகுவரன் அவங்க நடித்தது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அது ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மனிதனுடைய கதை, எப்படி மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அதே மாதிரி தான் இதுவும். நம்ம குணங்களுக்கு அடிமையாக இருக்கிறதும் சேம் லைக் தட். அது வந்து சப்ஸ்டென்ஷியல் அடிக்ஷன், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே அவங்க அடிக்ஷனாக இருக்காங்க. நம்ம குணங்கள் மேலே அடிக்ஷனாக இருக்கிறதும் ஈக்குவல் டு தட். கோவம் வரணும், அந்த இடத்துல எனக்கு கோவம் வரும்னா கோவம் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தானே நம்ம வந்து பழகிட்டோம். ஆனால் அந்த கோவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட் ப்ரெஷர் ஏறுது, நம்மளுடைய நரம்புகள் வீக் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு வந்து விடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினம், கவலை இது ரெண்டையும் ஒழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து காயகல்பமும் தவமும் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய மாற்றம் இது தான். அடுத்த மாற்றத்தை என்னுடன் தொடர்ந்து பயணிங்க, தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.